என்னோட புக் ரீடிங் லிஸ்ட்ல ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருந்த ஒரு புக் ஜோசப் மர்ஃபியோட த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த புக் நான் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு நான் நிஜமாவே நினைக்கல. ஏன்னா இது வரைக்கும் ரீட் பண்ண எந்த புக்குக்கும் இந்த மாதிரி சம்மரியாவோ இல்லை ரிவ்யூ வீடியோஸ் போடணும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ சம்மரி ஆர் ரிவ்யூ வீடியோ. இந்த 3 விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற விஷயத்த த்ரூ அவுட் த புக் அவர் ரொம்ப அழகாக கோட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் யூஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் எமோஷன்ஸ், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். உங்களை சுற்றி மட்டும்தான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகாக புரிய வைக்கப்பட்டிருந்தது. அண்ட் அது உண்மையும் கூட. இது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்கன்றதையும் சொல்லியிருந்தாரு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிசீஸ் இஸ் நாட் நேச்சர். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அழகாக புரியவும் வச்சுருந்தாரு. ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தால் கூட அதுக்கும் நம்ம தாட்ஸ்க்கும் நம்ம ஒருத்தர் மேலே காட்டின இரிட்டேஷன்ஸ்க்கும் கூட சம்மந்தம் இருக்குங்கிறத புரிய வச்சுருந்தாரு. வாஸ் அமேசிங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ வாஸ் கிரியேட்டட் பை யூ. நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி நினைக்கிறீங்கிறத பொறுத்து தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ண போகிறாங்க, நம்மளை அப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்கங்கிறத ரொம்ப அழகாக புரிய வச்சுருந்தாரு. தட் வாஸ் ஸோ அமேசிங் அண்ட் ஐ எம் ஆல்சோ கிளாட் ஃபார் கம்ப்ளீட்டிங் திஸ் புக். நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த புக் ரீட் பண்ணுங்கள்.